குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் இதோட சேர்த்துக்கலாம். 4 பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 பச்சை மிளகா முழுசாவே அப்படியே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், இதில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்த பொட்டுக்கடலையை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஆவி போனதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் வடிச்சு வச்ச அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா காய பவுடர் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி மசிச்சு வச்சிருக்கதையும் இதோட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை இருந்தா தூவிக்கோங்க. என்கிட்ட இல்ல. சாம்பார் ரெடி ஆயிருச்சு, இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2-3 இட்லியை வச்சு சாம்பார் அதிகமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அருமையான டேஸ்டா இருக்கும்.